ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வராகி அம்மா என் மீது நான் உறுதியாக சொல்கிறேன். இத்தனை நாட்கள் உன்னை கவலைப்படுத்திய அத்தனை விஷயங்களையும் இப்போது சரி செய்து நீ சந்தோஷமாய் வாழக்கூடிய வகையில் உனக்கான அதிர்ஷ்டத்தை இன்னும் சற்று நேரத்தில் உன் வீடு தேடி வந்து சேர்க்கப் போகிறேன் என் செல்லமே. நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு முடித்த 15 நிமிடத்திலேயே நீ சற்றும் எதிர்பார்க்காத பல மாறுதல்களும் அதிசயங்களும் நிகழப்போகிறது. மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று உன் வீடு தேடி வந்து உன் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தத்தான் போகிறது. நிச்சயம் ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும். உனக்கான மகிழ்ச்சியை நீ பெறுவாய் என நம்பிக்கையோடு காத்திருந்தாய்தானே. இதோ உன் வாழ்க்கை மாறுவதற்கான நல்ல நேரமும் தருணமும் கூடி வந்துவிட்டது. இனி உன் வாழ்வில் நீ உன்னதமான நிலையை அடையத்தான் போகிறாய். யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் அவர்கள் சொல்வது உண்மையா பொய்யா என்பதை யோசித்து பார்த்து அதன் பிறகு நடந்து கொள். அவர்கள் சொல்வது உண்மையாக இருந்தால், உன் மீது ஏதேனும் குற்றமோ குறையோ இருந்தால் அதை மாற்றிக்கொள்வதில் எந்த தவறும் இல்லைதானே. அல்லது அவர்கள் வேண்டுமென்றே உன்னை குறை சொல்கிறார்கள், உன்னை மட்டம் தட்ட நினைத்து உன்னை பொய்யாய் குறைவாய் பேசுகிறார்கள் என நீ நினைத்தால், அவர்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல், அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், கண்டும் காணாமல் கடந்து போய்கொண்டும் உனக்கான வாழ்க்கையை பார்த்து கொண்டு போய்கொண்டும் இரு என் செல்லமே. மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் எதுவுமே உன்னிடம் இல்லை என நீ பலமுறை வருத்தப்பட்டதை நான் பார்த்திருக்கிறேன். இனி அப்படி ஒரு சூழ்நிலை உன் வாழ்வில் வராது. இல்லை என்று சொல்லி வந்தவர்களுக்கு இல்லை என்று நீ சொல்லாத அளவில் எல்லாவற்றையும் உனக்கு வாரி வழங்கப் போகிறேன். யாராவது உன்னிடம் ஏதாவது உன்னை கேட்டு வந்தால் அவர்களது எதிர்பார்ப்பை நிறைவேற்றி அவர்களை சந்தோஷமாய் வாழ்த்தி அனுப்பு. அவர்களுக்கு நல்ல ஆறுதல் வார்த்தையையும் அனுசரணை கூடிய வார்த்தைகளையும் சொல்லி நம்பிக்கை ஏற்படுத்து என் செல்லமே. இன்னொருவருக்காக நீ சாப்பிட முடியாது அல்லவா? அதே போலதான் இன்னொருவருக்காக நீ வாழவும் முடியாது. அவரவர்கள் வாழ்க்கையை அவரவர்கள் எண்ணம் போல வாழ்ந்து கற்றட்டும். உனது வாழ்க்கையை நீ நினைத்த மாதிரி வாழ முயற்சி செய். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றுவதற்கு உனக்கு நிறைய தேவைப்படுகிறது என்பதை நான் அறிவேன். அது மனிதர்களாகவும் உறவுகளாகவும் பொருளாகவும் நிறைய இருக்கிறது. உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நீ பெறக்கூடிய வகையில்தான் இப்போது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உன் வீடு தேடி வந்து தரப்போகிறேன் என் தங்கமே. நான் உனக்கு செய்ய போகும் விஷயங்களை பார்த்து, நான் உனக்கு கொடுக்க போகும் ஆசீர்வாதங்களை பார்த்து நீ மிகவும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்து எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். 1000 கஷ்டங்களுக்கு மத்தியில் உனது முயற்சியின் மூலமாகவே நீ ஜொலி ஜொலிப்பாக வாழப்போகிறாய். உன் முயற்சிகளெல்லாம் அதற்கான பிரதிபலனை கொடுப்பதற்கான நேரம் இப்போது வந்துவிட்டது தங்கமே. கோடி கற்கள் குமிந்து கிடந்தாலும் கூட அதற்கு மத்தியில் வைரக்கல் இருந்தால் எப்படி தனியாக தெரியுமோ, அதுபோல்தான் இப்போது நீ எல்லார் கண் முன்னாலும் ஜொலிப்போடு சந்தோஷமாக சிறப்பாக உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன் பின்னால் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும், உனக்கு துணையாய் உன் அருகில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் எல்லாருக்கும் உன்னை பிடிக்குமென நீ தவறாக நினைக்காதே. அதில் எத்தனையோ பேர் உன் முதுகில் குத்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீ நன்றாக வாழ்வதை பொறுக்க முடியாமல் எப்போது நீ வீழ்ந்து போவாய் என்பதையும் யோசித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என் செல்லமே. துரோகம் செய்யக்கூடிய மனிதர்களிடம் கோபம் இருக்காது. அவர்கள் சிரித்து சந்தோஷமாக உன்னிடம் நகைச்சுவையாக எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வது போல பேசி நடித்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உன்னிடம் கோபப்பட்டு பேசுபவர்களும் நிச்சயமாக துரோகம் இருக்காது. அவர்களை நீ நம்பி பேசலாம் என் செல்லமே. நான் சொல்வதை நன்றாக ஆழ்ந்து யோசித்து பார்த்தாலே உனக்கு பல உண்மைகள் புரிய வரும். துரோகம் செய்பவர்கள் கோபப்பட மாட்டார்கள். கோபப்படுபவர்கள் துரோகம் செய்ய யோசிக்க கூட மாட்டார்கள். நல்ல மனமும் குணமும் நிச்சயமாக அவர்களுக்கு இருக்கும். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள் மூலமாகத்தான் நான் உன் வாழ்க்கை என்னவென்பதை உனக்கு புரிய வைத்து பக்குவப்படுத்தப் போகிறேன். பக்குவங்களை உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. நான் சொல்வதையெல்லாம் நீ மனதார ஏற்றுக்கொண்டாலே உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறிவிடும். நீயும் அற்புதமான நல்ல பிள்ளையாக மாறிவிடுவாய் என் செல்லமே. மனிதர்கள் நினைக்கும் வழியிலெல்லாம் காலம் பயணிக்காது. மனிதர்கள் ஆசைப்படுவதையெல்லாம் இறைவன் கொடுப்பதும் கிடையாது. காலம் காட்டக்கூடிய வகையில் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை பெற்றுதானே நீ வாழ்ந்தாக வேண்டும். நான் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களும் ஆசீர்வதித்து செய்யக்கூடிய விஷயங்களும் நிச்சயம் உனக்கு நல்லதாகத்தான் இருக்கும். அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்களை நான் செய்யாதே என்று சொல்லியும் கூட நீ திருத்திக் கொள்ள முடியாமல் சில தவறுகளை செய்து கொண்டுதான் இருக்கிறாய். அதில் முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா?
உன்னை காயப்படுத்திய உறவுகள் மீது நீ நம்பிக்கையோடு இன்னும் அன்பு காட்டிக் கொண்டுதான் இருக்கிறாய். அவர்கள் கெட்டவர்கள், அவர்கள் குணம் சரியில்லை என்பதை நான் உனக்கு பலமுறை உணர்த்தியும் கூட இன்னும் நீ முழுவதுமாக அவர்களை நம்புவதையும் விடவில்லை, அவர்களை விட்டு விலகவும் யோசிக்கவில்லை. ஏனெனில் உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதை நான் அறிவேன் செல்லமே. ஒரு விஷயத்தை புரிந்து கொள். இப்போது நீ கெட்டவர்களுடனும் தீயவர்களுடனும் நட்பு பாராட்டும் போது என்ன நடக்கும் தெரியுமா? நீ நன்மை செய்யும் போதெல்லாம் கவனிக்காத இந்த உலகம் இப்போது ஒரு சிறு தவறு செய்தாலும் உன்னை விமர்சிப்பதற்கு தயாராக ஓடி வந்து விடுவார்கள். அதனால்தான் உன் வாழ்க்கையிலும் நீ கவனமாக இரு. நட்பு கொள்ளக்கூடிய மனிதர்களிடமும் தெரிந்து அறிந்து புரிந்து நடந்து கொள். எதையும் சிந்தித்து நிதானமாக செயலாற்று என சொல்கிறேன். எதிர்பார்ப்பு இருக்கும் இடத்திலெல்லாம் ஏமாற்றம்தான் மிஞ்சும் என்பதை மறவாதே. அது நட்பாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி. எதிர்பார்ப்பு இல்லாமல் நீ பேசிக்கொண்டிருந்தால் பல வருடங்கள் கூட உங்கள் நட்பும் உறவும் தொடரும். ஆனால் எதையாவது எதிர்பார்த்து கொண்டு பேச பழக ஆரம்பித்து விட்டால் விரைவிலேயே அது ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என் செல்லமே. உனக்கு மிக நெருக்கமானவர்கள் எங்கே அடித்தால் உனக்கு வலிக்கும் என்பதை புரிந்து வைத்துள்ளார்கள் என்பதை மறவாதே. உன் பலமும் பலவீனமும் யாரும் அறியாத விதத்தில் இருக்கும்படி பார்த்துக்கொள். எல்லா விஷயங்களையும் எல்லா மனிதர்களையும் கொஞ்சம் கவனத்தோடு கையாள பழகிக்கொள் என் செல்லமே. நீ உறவென நினைத்தவர்களும் ஒரு நாள் உன்னை விட்டு விலகி போகத்தான் போகிறார்கள். அவர்களுக்கான ஒரு நல்ல நிலைமை வந்தவுடன் சற்றும் யோசிக்காமல் உன்னை விட்டு விலகி போய் விடுவார்கள் என் செல்லமே. எல்லோரையும் நல்ல மனிதர்கள் நல்ல உறவுகள் என நினைக்க வேண்டாம். அதற்காக எல்லோரையும் சந்தேகப்படுவென்றும் நான் சொல்ல மாட்டேன். அவ்வப்போது உன் வாழ்க்கை நிலையையும் கொஞ்சம் கவனித்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் சேர்த்து வைக்க பழகிக்கொள். உன் நிலைமை மாறும்போது நிச்சயம் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை தேடி தேடி வருவார்கள். ஆனால் அவர்கள் நிலை உயர்ந்து விட்டது என்றால் உன்னை கண்டும் காணாமல் ஒதுங்கி போய்விடுவார்கள் என் செல்லமே. கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள். அனுபவத்தில் பாடம் கற்றுக்கொள்பவன் சாதாரண மனிதன். கஷ்டப்பட்டு வாழ்க்கை என்றால் என்னவென்பதை புரிந்து கொள்ளக்கூடிய சாதாரண மனிதனாக நீ இருக்காதே. அடுத்தவன் அனுபவத்தை பெற்று கஷ்டப்படும் போதே அதை உன் பாடமாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை நெறிப்படுத்தி வாழ பழகிக்கொள். இல்லை இல்லை, நான் நல்லவனாகத்தான் இருப்பேன், எல்லோருக்கும் உதவி செய்வேன், எல்லோருக்கும் வாரி வழங்குவேன், யார் என்ன கேட்டாலும் கொடுத்து விடுவேன், அதற்கு பிறகு நான் கஷ்டப்படும் போது என் வாழ்க்கையை புரிந்து கொள்கிறேன் என இருக்காதே என் செல்லமே. மற்றவன் ஒருவன் இதே போல நடந்து கொண்டு தன் வாழ்வில் கஷ்டத்தை அனுபவிப்பதை நீ பார்க்கத்தானே செய்கிறாய். எத்தனை பேர் தன் குடும்பத்தை சந்தோஷமாக வைத்துக்கொண்டு தன் பெற்றோரையும் ரொம்பவும் மிகவும் மகிழ்வோடும் மரியாதையோடும் நடத்துகிறார்கள். எத்தனை பேர் தான் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்தை மற்றவர்களுக்காக கொடுத்துவிட்டு ஏமாந்து நிற்கிறார்கள். எல்லாவற்றையும் பார்த்தும் கூட இன்னும் நீ பாடம் கற்றுக்கொள்ளாத பிள்ளையாக இருந்து விடாதே. மற்றவர் கஷ்டத்தின் மூலம் உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு வாழ ஆரம்பி. உனக்கேற்ற நல்ல காலம் இன்னும் சற்று நேரத்தில் வந்தே தீரும். உன் முயற்சிகளிலெல்லாம் நீ வெற்றி பெறப் போகிறாய். கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. உன் உடலையும் மனதையும் பலவீனப்படுத்தக்கூடிய எதையும் நீ செய்யாதே என் செல்லமே. உன் உடலும் மனதும் வேறு வேறு கிடையாது. மனம் பலவீனமானால் உடலும் பலவீனமடைந்துவிடும். உடல் பலவீனமடைந்தாலும் மனம் பலவீனமடைந்துவிடும். இரண்டையும் தைரியமாக வைத்துக்கொள். நிச்சயம் உனக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை அதிகரித்து எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி பெறும்படி நான் செய்து காட்டுவேன். ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி.